ஓரிரண்டு துண்டம் முகமாய் பிறந்தழிந்து இரிரண்டு துண்டம் இருக்குது கண்மாயவரே. நேர்முறையை பார்க்கில் நெடிய யூகங்களின்தான் மேலுகந்தான் இங்கே மிகுந்த கிரேதாயுகந்தான் இருக்குது கான் என்று ஈசர் உரைத்திடவே மறுக்கிதழும் வாயார் மனம் மகிழ்ந்து கொண்டாடி துண்டம் ஒன்றை இரண்டாய் தூயவனா தான் பகிர்ந்து மண்டலங்கள் மெய்க்க வாணாள் கொடுத்த அருளி சிங்கமுக சூரன் என்று திரள் சூரபற்பன் என்றும் பங்கனம்மாய் பிண்டம் பகுத்தனர் காணம்மானை சூரனுட சிரசு 900 போரக்கால் கைகள் பொறுப்பெடுக்கும் அபிலமும் சூரன் சுரோனிதத்தை சுக்கிலங்கள் தானாகி ஊரே நீ போவென்று உற்ற விடை கொடுத்தான். விடை வேண்டி சூரன் வேண்டும் படையோடே திடமாக பூமி செலுத்தியரதாண்டிருந்தான். வரம் வேண்டவென்று மலரோ நடி வணங்கி திறமான ஓமமிட்டு செப்பு குடம் நீரித்தி நின்ற தவத்தில் நெடியோனை காணாமல் அன்று அந்த சூரன் அக்கினியில் வீழுந்தான். சூரபற்பன் விழவே சிங்கமுக வாகனனும் பாரமுள்ள தஞ்சிரசை பறித்தறிந்தான் அக்கினியில். ஆனதால் ஈசுரரும் அம்மை உமை ஆழிறங்கி இனமாம் சூரனுக்கு ஏது வரம் வேணும் என்றான். ஈசன் உரைக்க ஏற்ற அந்த சூரனந்தான் பாசமுடன் செத்த பற்பன் என்ற சூரனையும் எழுப்பி தர வேணும் யாங்கள் மிக கெட்டவரும் மழுப்பில்லா வண்ணம் வரம் அருள் வீரன்றூரைத்தான். சூரனிவன் கேள்க சிவனாரகம் மகிழ்ந்து பாரம் உள்ள ஓம பற்பமதை தன் பீடித்து சிவஞான வேதம் சிந்திப்பார பொழுது பவமான சூர பற்பன் பிறந்தனாம். இறந்து பிறந்தனர்க்கு இளையான வந்தனக்கு சிறந்த புகழீசன் செப்பு வார போல்